1 நாளாகமம் அதன் 22வது அதிகாரம் அதன் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம அந்த மைக்கில் வாசிக்க போகிறாங்க. நம்ம சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நம்ம வாசிப்போம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் அதன் 16வது வசனம். ஒன்று நாளாகமம் 22வது அதிகாரம் அதன் 16வது வசனம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு என்னன்னா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, எல்லாம் கர்த்தர் கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம வசனத்தை நம்ம இன்றைக்கி வித்தியாசமாய் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறாரு. இங்கே வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எழும்பி என்ன பண்ணுமா சொல்லுங்க, நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் கூட இருக்கிறேன் கண்டு கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிற வசனம் இது? நம்ம கர்த்தர் சொல்கிற வசனம் இது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் கூட இருக்கிறேன் அப்படின்றார். அவர் என்ன காரியத்தை நடப்பிக்க சொல்கிறாருன்றதெல்லாம் நம்ம லேட்டராக அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நிறைய நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த காரியம் நம்மளுக்கு என்ன பண்ணல, நடக்காமல் போகிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு ஐயோ எனக்கு வேர்க்குதே, ஐயோ எனக்கு வேர்த்து போகுதேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன தான் நடக்கும்? வேர்த்து கொட்டிட்டு தான் போகும். உடம்புல இருக்கிற மொத்த தண்ணியும் என்ன பண்ணிடும், வேர்வியாய் வெளியே வந்துடும். அப்போ என்ன தான் பண்ணணும்? என்ன பண்ணலாம்? எழுந்து போயிட்டு நீ ஃபேன் போட்டால் மட்டும்தான் ஆகும், உனக்கு வேர்வை வர்றது நிற்கும். எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, நான் ஜெபம் பண்ணுற காரியம் எனக்கு நடக்கலையே, ஐயோ நான் ரொம்ப நாளாக இந்த நான் வேண்டிக் கொள்கிறேனே, இந்த காரியம் எனக்கு இன்னும் நடக்கவில்லையேன்னு சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே தான் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு நடக்காது. எப்போ அது நடக்கும்னா அதற்கான காரியத்தை நீ நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இந்த வேர்க்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று ஃபேனை போடணும், இல்லை ஃபேன் போடுற அளவுக்கு யாருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட என்ன பண்ணணும், சொல்லணும். ஐயா ஃபேனை போட்டு விடுங்க ஐயான்னு சொன்னால் தான் அவங்க ஃபேன் போடுவாங்க. நீ பாட்டு சும்மா உட்காந்துட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் வெறுத்துட்டே தான் இருக்கும். நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வெறுத்துட்டே தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு யாராவது நம்ம ஒரு வாலண்டியர்ஸை நம்ம கூப்பிட போகிறோம். நம்மத்தில் உடன் ஊழியக்காரரை நம்ம கூப்பிடுவோம். முன்னாடி கூப்பிடுமே, வாங்க. எல்லாம் தெரியுதுல்ல? எப்படி இருந்துருப்பா? என்ன பார்த்துங்க. ஓகே, நல்லா பார்த்தாச்சு. இவர் எல்லாம் தெரியுமா? தெரியும். இப்போ இவர்கிட்ட நான் ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறேன். அவர் செய்கிறாரு பார்க்கலாம். ஓகே, அப்படியே முன்னாடி சாயும் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே முன்னாடி சாயை பார்க்கலாம். நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ சாஞ்சிட்டார். சூப்பர். இன்னும் நல்ல போல்டாக சாய்ங்க. நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே, நான் மைக்கு குடுக்கையில் வச்சிட்றேன். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணார்? முன்னாடி விழ சொன்னேன் நான் ஒன்று சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டார்? முன்னாடி விழுப்பான்னா விழுந்துட்டார். இப்போ அதே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகே, அதே இடத்துல நிற்கணும். அப்படியே பின்னாடி சாய்ப்பா. ஏங்க எவ்வளோ நேரம் நான் ஒரு கட்டளை கொடுத்தேன், முன்னாடி சாய்ப்பான்னா சாஞ்சிட்டாரு. ஆனால் இப்போ பின்னாடி சாயனா சிரிக்கிறாரு. ஏன் உன்னால் பின்னாடி சாய முடியல? ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இப்படி தாங்க நடக்குது. முன்னாடி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்ற தைரியத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், குதிச்சிடுறோம். சாய சொன்னால் சாஞ்சிடறோம். ஆனால் நம்ம பின்னாடி சாய சொன்னால் இன்றைக்கி சாய மாட்டேன்றோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்காதது போல் நம்மளுக்கு காணப்படுகிறது. அது காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இல்லை. வேலுக்கு நல்லா தெரியும், நம்ம பிரதர் காலேபுக்கு நல்லா தெரியும். என்னது சாஞ்சமானா ஃபஸ்ட்டு ஒரு முறை தயங்கி சாஞ்சார். காரணம், ஒரு பக்கம் மைக்கு, ஒரு கையில் நம்மளை பிடிச்சிருவாரோ, தயங்கி சாஞ்சாப்புல. மைக்கை வச்சுட்டு பேர் சாய் பண்ணோம், சாஞ்சிட்டார். காரணம்,
நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருக்கிறாரு, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஒரு நம்பிக்கையில் ஒரு விசுவாசத்தில் சாஞ்சிட்டாரு. இப்போ அப்படியே பின்னாடி சாய்ப்பான்னு சொன்னால் சாய முடியல. என்னன்னா பின்னாடி பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் வசனமும் அதுதான் சொல்கிறது, ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, நீ பின்னாடி சாய், காரணம் உன் கூட நான் இருக்கிறேன். நீ விசுவாசமாக நீ காரியத்தை நடப்பி, நீ விசுவாசமாய் காரியத்தை நடப்பி, நான் உன் கூட என்ன பண்ணுறேன், நான் உன் கூட இருக்கிறேன். 2 எக்ஸாம்பிளை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுக்கு முன்பதாக இருந்த காரியங்கள் அவர்கள் எப்படி அதை நடப்பித்தார்கள் என்று சொல்லி 2 உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம வேகமாய் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அது 1 நாளாகமும் 22வது அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 6வது வசனத்தை வாசிப்போமே. 22:6. அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து. போதுங்க, ஹல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு அவனுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு. எப்படியாவது நான் என்ன பண்ணோம், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு சொல்லி தாவீதுக்குள்ள ஒரு நல்ல ஆசை தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஸ்டாப் பண்ணிட்டார். நீ என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய ஆலயத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, நீ கட்ட வேண்டாம், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு சாலமோன். அந்த சாலமோன் எழும்பி எனக்கு என்ன பண்ண போகிறான், ஒரு ஆலயத்தை கட்ட போகிறான். அதுதான் இங்கே 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தான் சொல்கிறாரு, இப்போது தரிசனத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த எண்ணத்தை தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. இந்த தாவீதிலிருந்து இப்போது சாலமோனுக்கு அந்த தரிசனம் போக போகிறது. அதுதான் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அவனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு அப்பா தன் பிள்ளையை கூப்பிட்டு அவருக்கு சொல்றாரு, ஐயா, நான் எனக்கு ஆண்டவருக்கு சபையை கட்டணும், தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணினேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன் மூலயமா கட்டணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அந்த அழைப்பை, அந்த ஒரு எண்ணத்தை இப்போ என்ன பண்ணுறாரு, தாவீது சாலமோனுக்கு அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்குறவரை காணப்படுகிறார். அப்படி 7-8 வாசிங்களேன். சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நினைத்திருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றியும் இருக்கும் அவன் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்கள் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவனின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். போதும், இதுதான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதை. இவர் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினச்சாரு, ஆண்டவர் அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போது யார் மூலயமா கட்டணும்னு சொல்கிறாரு, சாலமோன் மூலயமாய் கட்டணும்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நல்ல ஒரு பிளானை யோசித்து வச்சுருப்போம். அது நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணாலே என்ன பண்ண முடியாது. கடைசி நிறைய நேரத்தில் நிறைய மிஸ்டேக் வரும். ஆனால் தாவீதுக்குள்ளே ஒரு யோசனை இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லி இந்த பிளான் அப்படியே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல, அந்த ஆலயம் கட்டுறதுல ஒரு சில காரியங்களை இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஒழுங்குமுறைகளை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல அவர் கூப்பிட்றாரு. 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவனாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல தாவீது சாலமோனை பார்த்து சொல்கிற முதல் காரியம், நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிற, நீ யாரா, நீ பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இப்போ சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகிற வார்த்தை முதல்ல சொல்றாரு, நீ யாருப்பா, நீ பாக்கியவான். அதை முதல் நீ நம்பு.
நீங்கள் எத்தனை பேர் நம்மளே நம்ம என்ன பண்ண பண்ணுறோம்? நான் பாக்கியவான், நான் பாக்கியவான்ன்றது நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ப முடிகிறதில்ல. அதனால் கூப்பிட்டு தாவீது சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ முதல்ல என்ன பண்ண போகிற? தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிற. இப்பொழுது என் குமாரனே, நீ பாக்கியவானாக இருந்து கர்த்தர் உனக்கு சொன்னபடியே இதெல்லாம் நீ செய்ய போகிற. நீ யார்? முதல்ல நீ பாக்கியவானாக இருக்க போகிற. ஸோ முதல்ல அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. முதல் பாக்கியவான்னு சொல்கிறாரு. அதுக்கு 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு 12 கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருள செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டாரு, நீ பாக்கியவானாய் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் தருவார். என்னங்க, ஒரு சபையை கட்டுறதுக்கு, ஒரு சபை கட்டணும்னா, ஒரு கட்டுமான பணி வேணும்னா என்ன வேணும்? என்னங்க வேணும் சொல்லுங்களேன்? ஒரு கட்டுமான பணி செய்வதற்கு என்னென்ன தேவைப்படும்? பணம் வேணும். அடுத்தது கல், மண், அந்த பொருட்கள் தேவைப்படும். வேற ஆட்கள் தேவைப்படும். வேற சத்தமா புரியல? யோசனை. ஓகே, ஐடியாஸ். யா, குட் பாயிண்ட். அண்ட் தென் வேற என்னெல்லாம் இருக்கலாம்? ஒரு வீட்டை கட்டணும், ஒரு கட்டுமானத்தை கட்டணும்னா ஒரு ஐடியா வேணும், பணம் வேணும், பொருட்கள் வேணும், அது செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். 4 தான். இப்போ தாவீதுக்கு கிடைச்ச காரியம் என்னது? தாவீதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என்னது? தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லி. ஆண்டவர், நீ கட்டாதப்போ உன் பையன் கட்டுவான்னு சொல்லிட்டாரு. இப்போ பையன் கட்ட போகிறாரு. இப்போ பையன்கிட்ட இந்த ஐடியா சொல்லிட்டாரு. பணம், பொருள், வேலை, ஐடியா ஆல்ரெடி கொடுத்துட்டார் ஆண்டவர். பணம் தேவை, பொருள் தேவை, ஆட்கள் தேவை. கரெக்டு தானே? முதல்ல ஆண்டவர் ஆனால் தாவீது சொல்கிறது, நீ பாக்கியவானாக இருப்பேன்னு சொல்கிறாரு. சம்மந்தமே இல்லை. வீட்டை கட்டுறதுக்கும் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கும். ஆனால் இவர் சொல்கிற காரியம் முதல் என்னது? நீ பாக்கியவானாக இருப்ப, நீ பாக்கியவானாக இருந்து. ஸோ முதல்ல நம்ம எந்த விஷயத்தை கட்ட ஆரம்பித்தாலும் சரி, நமக்குள்ளே நம்ம நினைக்கணும், ஆண்டவர் நம்ம பாக்கியவானாக என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4 விஷயம் போதும் தான். ஆனால் அது பத்தாது. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கும் சரி, எந்த காரியத்தை கட்டுவதற்கும் இந்த 4 விஷயம் போதாது. ஸோ நான் எல்லாத்தையும் எந்த விஷயத்துமா இருந்தாலும் நம்மளை கட்டுவதற்கு முதல்ல நம்ம பாக்கியவானாய் காணப்படணும். ரெண்டாவது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருள செய்வார். ரெண்டாவது தான் கொடுப்பாரா? ஞானத்தையும் உணர்வையும் என்ன பண்ணுவார்? உனக்கு கொடுப்பாரு. இன்னும் கட்டுறதை பற்றி சொல்லவே இல்லை. சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்லிட்டாரு? உனக்கு பாக்கியவானா நீ இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, ஞானத்தையும் உணர்வையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறாரு 13வது வசனத்தில். வாசிப்போமே. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாணங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவனாய் இருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. போதும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதல்ல பாக்கியவனாக இரு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. மூணாவது சொல்கிறாரு, நீ கட்டுற பற்றியில் இந்த கட்டிடத்தில் நீ கவனமாக இரு. எப்படி இருக்கணுமா? இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியாயங்களையும் செய்ய என்ன பண்ணுமா? கவனமாயிரு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக காரியத்தை நடப்பிக்கணும், இல்லை ஆண்டவர் எனக்கு கற்பித்த காரியத்தை நான் நடப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு பாக்கியவானாக இருக்கணும். ரெண்டாவது, ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தர் நம்மளுக்கு தரணும். மூன்றாவது, நம்ம என்ன பண்ணுமா? கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும்.
இன்னும் நீங்கள் பில்டிங்கே கட்ட ஆரம்பிக்கல, ஆனால் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, கவனமாயிரு. கர்த்தர் சொல்லி கொடுத்த நியாயங்களை அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு நீ என்ன பண்ணு, கவனமாயிரு. ரெண்டாவது என்ன பண்ணாது, பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாது, கலங்காது. நீ ஒரு காரியத்தை நடப்பிக்க போற அப்படின்னா என்ன பண்ணு, கவனமாயிரு, பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாது, கலங்காது. இந்த 4 காரியத்தை இந்த 3வது வசனத்தில் சொல்றாரு. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்றாரு 14வது வசனத்தில், இதோ நான் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்தையும் பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்து முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்ததும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துங்க, பாக்கியவானாய் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளை செய்வான்னு பார்த்தோம். மூணாவது, நீ கவனமாக என்ன பண்ணோம், பாக்கியவானாக இருப்ப, தைரியமாயிரு, பயப்படாத, கலங்காதுன்னு சொல்லிட்டோம். இந்த எல்லாத்தையும் அட்வைஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டாரு. இப்போ 14, 15, 16 வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஒரு பில்டிங் கட்டுவதற்கு எல்லாத்தையும் அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டார். இப்போ பில்டிங் கட்டுறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிங்க, மண் தேவை, கல் தேவை, இரும்பு தேவை, சிமெண்ட் தேவை, ஸோ இன்னும் ஜல்லி தேவை. இது எல்லாவற்றையும் டோர் செய்வதற்கு மரம் இல்லை இரும்பில் செய்ய இரும்பு எல்லாவற்றையும் இப்போ என்ன பண்ணிட்டார், தாவீது எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அப்படின்னா இல்லை, சாலமோனுக்கு எந்த வேலையுமே இல்லை. பிளான் ஆல்ரெடி தாவீதுக்கிட்ட இருக்குது. என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டாரு. கட்டும் போது நீ எப்படி இருக்கணும், பாக்கியமானா இருக்கணும், ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. ரெண்டாவது, தைரியமாக இருக்கு, எதை குறித்து கவலைப்படாத, ஆனால் கவனமாக இரு, நீ செய்கிற காரியத்தை கவனமாக இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டாரு. அட்வைஸ் கொடுத்துட்டு 3வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, எல்லா பொருளையும் உனக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுதான் இங்கே 13வது வசனத்தில் பார்த்தோம். 14, ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்ததும். போதும், எடையே போட முடியாத அளவுக்கு வெண்கலத்தை வச்சிருக்காங்க. அவ்வளவு வெண்கலத்தை, தங்கத்தை, லட்சங்களை எவ்வளவு சம்பாதித்து வச்சுட்டாரு, எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டாரு. எதுக்கு, எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டாரு. ஆனாலும் இப்போ சாலமோனுக்கிட்ட எல்லாம் சொல்றாரு. சரி, 16வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கே இல்லை, அவ்வளோ பொருட்கள் இருக்கிறது. ஆனால் நீ எழும்பி காரியத்தை என்ன பண்ணு, நடப்பி. அல்லேலூயா. நீ எழுந்து காரியத்தை மாற்றம் நடப்பி, கர்த்தரும் கூட இருப்பாருங்க. முதல்ல சொன்னல 2 கேரக்டரை பார்க்க போகிறோன்னு, இவங்க தான் முதல் கேரக்டர் சாலமோன். இவருக்கு முன்பதாக எல்லாமே இருக்குது, இவருக்கு முன்னாடி எல்லாமே இருக்கிறது. அதுதான் காலை பிரதர் முன்னாடி சாய்ங்கன்னு சொல்லும்போது சாஞ்சிட்டாரு. காரணம், அவருக்கு முன்னாடி கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. முன்னாடி என்ன இருக்காரு, ஃபெய்த் ஐயா இருக்கிறாரு, கண்டிப்பாக எப்படியாவது பிடிச்சிருவாருன்னு சொல்லி சாஞ்சிட்டாரு. அதே போல தான் சாலமோனுக்கும் இப்போ எல்லாமே அவருக்கு கண்ணு முன்னாடி இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பொருட்கள், ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் 17வது வசனத்திலலாம் நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால் எந்தெந்த வேலைக்கு என்னென்ன ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் நிறைய பிரபுக்கள் கிட்டலாம் ஹெல்ப்புக்கு சொல்லி வச்சுட்டாரு. ஒருவேளை கட்ட ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒருவேளை பணம் தேவை வந்துச்சு என்ன பண்ணுறது, இல்லை பொருட்கள் தேவை வந்துச்சு என்ன பண்ணுறது. அதனால் பக்கத்து நாட்டு பிரபுக்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டாரு. என் பையன் சபை கட்ட போகிறான், என் தேவாலயத்தை கட்ட போகிறான், அவன் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டதெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் செய்யல என்று மற்ற பிரபுகளுக்கெல்லாம் தாவீது கட்டளை கொடுத்துட்டாரு. என்னென்ன வேலைக்கு என்னென்ன ஆட்கள் வேணுன்றதும் அந்த வசனத்தை வாசிப்போமே. தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேல் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது. 15ஆம் வசனம், வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரியர்களும்
தச்சரும் கல்தேயரும் எந்த வேலைகளிலும் நிபுணர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். போதும். ஹல்லேலூயா. எல்லா வேலைக்கும் கல் சிற்பம் செய்கிறதுக்கு எல்லா வேலை செய்வதற்கும் ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணோம்? எழுந்து காரியத்தை நடப்பின்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலையிலையும் ஆசீர்வாதங்கள் நிறைய நேரத்தில் வரும். கரெக்டு தான். எல்லாம் அதுக்கு நடப்பிக்கிற காரியங்கள் நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கும். இப்போ இந்த ஃபேன் போர்டுன்னு சொல்கிறது போல தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லாமே நம்ம கண் முன்னாடி தான் இருக்கும். ஆனால் அது எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு சில நேரத்தில் நம்ம என்னென்னா சோம்பேறித்தனம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். எல்லாமே நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது. அந்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் நம்ம எழுந்து அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை? ஒரு திராணி, அந்த யோசனைகள் எதுவுமே இல்லை. அதுக்கு தான் தாவீது தெளிவாய் சாலமோனு சொல்லி கொடுக்குறாரு, முதல்ல நீ பாக்கியவானு, ஞானமும் உணர்வும் உனக்கு என்ன பண்ணோம்? அது வந்தால் மட்டுமே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம செய்ய முடியும். நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம் என்றால், சாலமோன் தன் தகப்பனுக்கு சொல்லப்பட்ட காரியத்தின்படியே சாலமோன் என்ன பண்ணுறாரு? அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு இடத்துல கற்றுக் கொடுத்துருப்பாரு. காலைப்பையா நீங்கள் இதை செய்கையா, ஏசையா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை செய்க ஐயான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்பித்து இருப்பார். நம்ம அதை செய்கிறோமா? எந்த அளவுக்கு அதை நம்ம செய்கிறோம்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம் என்பதில் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் காணப்படுகிறது. முதல்ல பார்த்த சம்பவம், கண்ணு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு, இவர் காரியத்தை மட்டும் நடப்பிச்சிட்டாரு. ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். கிதியோனை குறித்து பார்க்க போகிறோம். சாலமோனுக்கு கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்கு, அவர் நம்பிட்டாரு, கட்டிட்டாரு. இப்போ கிதியோனை பார்க்க போகிறோம். அவர் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை, ஆனால் எப்படி அவர் நம்புறாருன்றதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அது காரியத்தை நடப்பிக்கிறாருன்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 6வது அதிகாரத்தில் நம்ம அப்படியே நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், முதல் 2 வசனத்தை வாசிப்போமே. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ கிதியோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சதுனால இப்போ என்ன பண்ணிட்டாரு? இஸ்ரவேல் ஜனத்தை மீதியாருடைய கைக்கு இப்போ ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க 7 வருஷமாக இப்போ அவங்க கையில் இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா, கெபிகளிலும் குகைகளிலும் ஒரு அரணான ஒரு இடங்களில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல இடமே இல்லை. அந்த இடத்துல கெபியில் குகையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்கிறாரு. 11வது வசனத்தில் 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இப்போ கிதியோனை பார்த்து சொல்றாரு, இங்கேயும் அதே தான் சொல்றாரு. நீ யாருப்பா? முதல்ல பராக்கிரமசாலியேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? கிதியோனை பார்த்து கூப்பிடுறாரு. ஆனால் கிதியோன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்களேன். 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவனேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஹல்லேலூயா.
ஆண்டவர் என்ன சொல்றாரு 12வது வசனத்தில், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி இப்போ யாரை கூப்பிட்றாரு? கிதியோனை பார்த்து. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணி ரொம்ப சோம்பேறி மாதிரி இருக்குன்னா டென்ஷன் ஆகிடுவோம். கரெக்டு தானே? என்னங்க நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், என்னை பார்த்து சோம்பேறின்ட்டாங்களே. இப்போ அதே போல் நம்மளை பார்த்து நீ பராக்கிரமசாலி, நீ பலசாலிடா அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து பலசாலின்னு சொல்லிட்டாங்க, வருமா வராதா? ஆனால் இப்போது கர்த்தர் தேவ தூதன் இப்போ என்ன பண்ணுறாரு? கிதியோனை பார்த்து சொல்கிறாரு பராக்கிரமசாலியேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் கிதியோனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஐயா ஆண்டவரே, நீங்கள் பராக்கிரமசாலின்னு என்ன சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நான் என்னன்ல என் கூட கர்த்தரே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே அவர் கிதியோன் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? என் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? என்ன பிரச்சனை? 7 வருஷம் மீதியானுடைய கையில் இருக்கிறாங்களே, இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. காரணம் எனக்கு கர்த்தர் என் கூடவே இல்லை. ஆண்டவர் என் கூட இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பிரச்சனை வந்தது காரணமே யாரு? இவங்க பண்ண தப்புனால தான் என்ன பண்ணுறாரு? 7 வருஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? மீதியாருடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. சரி, ஓகே, அதெல்லாம் கூட விட்டுட்டாலும் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கூட இவனால் என்ன பண்ண முடியல, ஏற்க முடியவில்லை. காரணம் அந்த சூழ்நிலை அவனை அப்படி போல் அவனை ட்ரெயின் பண்ணிடுச்சு. அந்த சூழ்நிலை அவனை என்ன பண்ணுச்சு? அப்படியே ஓகே, நீ பராக்கிரமசாலி எல்லாம் இல்லை, கர்த்தரும் கூட இல்லை. காரணம் இவன் செய்கிறது எல்லாத்துலேயும் ஒரு தோல்வி இருக்கிற மேபி நடந்திருக்கலாம். இவன் எந்த காரியத்தை எடுத்தாலுமே ஒரு ஜெயம் கிடைக்காதது போல காணப்பட்டிருக்கலாம். அதனால தான் சொல்கிறார் கிதியோனு, ஐயா நீங்கள் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க, கர்த்தரும் கூட இருப்பாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, என் ஜனத்திற்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஒருவேளை என் கூட கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதுக்கு கர்த்தர் ரிப்ளை கொடுக்குறாரு. 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடையே போ, நீ இஸ்ரவேலில் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? சரிப்பா, நீ சொல்லிட்டல உன் கூட கர்த்தர் இல்லைன்னு நீ தான் சொல்ற, ஆனால் நான் உன் கூட தான் இருக்கிறேன். பரவாயில்ல, இருக்கிற இப்போ என்ன பலன்? நீ பலன் இல்லைன்னு தானே சொல்கிற. இந்த பலத்தோடே நீ போ, நான் கூட இருந்து மீதியான் கையில் வந்து உன்னை என்ன பண்ண நான் ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லி இப்போ கர்த்தர் சொல்கிறாரு. நீ பலன் இல்லைன்னு தானே சொல்கிற, அதனால தான் சொல்கிறேன் இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ பலன் இல்லைன்னு தானே சொல்கிற, இப்போ இருக்கிற என்ன பலத்தோடு நீ இருக்கிறாயோ அதே பலத்தோடு நீ போ, நான் கூட என்ன பண்ணுறேன், நான் இருக்கிற மீதியான கைக்கு உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கும் மறுபடியும் ரிப்ளை கொடுக்குறாரு. யாரு? நல்லா கிதியோன் பாருங்க. முதல்ல பராக்கிரமசாலியன்னு சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐயா ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், எங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுதான் சொல்லுவோம், நிறைய நேரத்தில் சொல்லியிருப்போம், ஆண்டவர் என் கூட இருந்தால் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குமா, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குமா. ஆனால் அந்த பிரச்சனை வந்ததுக்கே காரணம் ஒருவேளை யாராக கூட இருந்திருக்கலாம், நம்மளா கூட இருந்திருக்கலாம். இப்போ அந்த நம்ம டாபிக்கு நம்ம போக போகிறதில்ல. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவன் கூட தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை என்ன பண்ண முடியல, கிதியோனால நம்ப முடியவில்லை. காரணம் அந்த சூழ்நிலை, அந்த உலகம் அவனை என்ன பண்ணிடுச்சு, அப்படியா அவனை மாற்றிடுச்சு. அவ்வளோதான்ப்பா, நீ எதுக்குமே நேரில் நீ லாக்கியே கிடையாது. நீ மீதியார் என்ன பண்ண மாட்டேன், ஒரு காலத்துக்கும் மேற்கொள்ளவே முடியாது உங்களால். மேபி அவங்க 7 வருஷம், கண்டிப்பாக 7 வருஷத்தில் அவங்க சண்டை போட்டிருக்கலாம். மேபி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை முயற்சிகள் எடுத்திருக்கலாம், எல்லாத்துலையும் தோற்று போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு பராக்கிரமசாலி, நான் கூட தான் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முயற்சிகளை எடுத்தோம், அதில் நீங்கள் துவண்டு போயிருக்கலாம். நான் காரியத்தை நடப்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சிகளை எடுத்தோம், தோற்று போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிற இந்த பலத்தோடு மறுபடியும் நீ போ, நான் கூட தான் இருப்பேன். மீதி யாரும் கையில் கொடுத்து நான் ரட்சிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நான் கூடவே இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியாரை முறியடிப்பாய் என்றார். அப்போ கூட சும்மா இல்லைங்க கிதியோன்,
மறுபடியும் 17வது வசனத்தில், ஐயா இன்னும் ஒரு விஷயம். அப்பொழுது கிதியோன், உம்முடைய கண்களில் எனக்கு இப்போ தயை கிடைத்ததுன்னா என்னோடு பேசுகிறவர் தேவரே நீதானா என்று ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பாருங்க, பராக்கிரமசாலிட்டாரு. ஐயா நீ இருக்கிற பலத்து கூட நீ போப்பான்றாரு. அப்போ கூட அவனால் என்ன பண்ண முடியல, அவனால் நம்ப முடியல. அப்போ கூட அவனால் நம்ப முடியல. ரெண்டாவது, ஒரு அடையாளத்தையாவது எனக்கு என்ன பண்ணுங்க, காண்பீங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கள் அப்படி சொல்றாரு. அதுக்கு தான் இந்த 19வது 20வது வசனம் 18லேருந்து அப்படி நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு உனக்கு எனக்கு காணிக்க கொண்டு வான்னு சொல்றாரு. அவங்க 19வது வசனத்தை வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து அணைத்து ஒரு கிண்ணத்திலே வார்த்து இதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்திற்கு கொண்டு வந்து வைத்தான். 21வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலினால் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை கேட்குறாரு கிதியோனு, ஐயா இது நீங்கள் தானா, என்ன பண்ணுங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காமின்றாரு. இறைச்சியையும் அப்பத்தையும் நீ கொண்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வைக்கிறார்கள். வைத்தது அந்த தேவ தூதன் அந்த நுனிக்கோலை நீட்டுறாரு. நீட்டினதுலேருந்து வானத்துலேருந்து அக்கினி இறங்குச்சு, அந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டு போட்டது. அப்போ தான் இவர் கண்கள் திறக்கப்படுகிறது. தேவ தூதன் மறைந்து போனார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்களுக்கு மறைந்து போனாராம். 21வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதன் கிதியோன் கண்களுக்கு மறைத்து போனார். இப்போ 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் தேவ தூதன் பேசிட்டு இருந்தாரு. எப்போ கிதியோனுடைய கண் திறக்கப்பட்டதோ, இப்போ யார் பேசுகிறா? கர்த்தரே தேவன் நேரடியாக பேசுகிறார். அதுதான் 21வது வசனத்தில் அவன் கண்களுக்கு தூதன் மறைஞ்சிட்டாரு. இப்போ 21வது வசனத்தில் 22வது வசனத்தில் கர்த்தரே பேசுகிறார். என்னென்ன, நீ சாக போகிறதுலப்பா, நீ தைரியமாக இரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ண, மீதியாருடைய கையிலிருந்து உன்னை நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். அதே போல் செய்கிறார்கள். என்னென்ன காரியங்கள் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இந்த அதிகாரத்தை 6, 7 நீங்கள் அப்படியே வாசித்து பார்ப்போம் என்றால், அவங்க எப்படியெல்லாம் அந்த யுத்தத்தை செய்து அவர்கள் மேற்கொண்டார்கள்ன்றது குறித்து நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம 2 காரியத்தை குறித்து பார்த்தோம். ஒருத்தர் சாலமோன், அவருக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது, ரெடியாக தான் இருக்குது. என்னதுக்கு? ஆலயம் கட்டுறதுக்கு. இவர் எழுந்து காரியத்தை நடப்பிச்சாரு, கட்டி முடிச்சிட்டாரு. இன்னொருத்தரை பார்த்தோம், கிதியோன். அவருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அவரோட சூழ்நிலையே என்ன வச்சு, நீ பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு, அதை கூட அவனால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியாத அளவுக்கு அவன் சூழ்நிலை அப்படியா இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதுவுமே நம்பவே முடியல, எதையுமே அவனால் பார்க்கவும் முடியல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து போயிட்டு என்ன பண்ணு, மீதியாரும் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்ப்பா, அவர்களை உன்னிடத்தில் ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நம்பவே முடியல. ஆனால் அவன் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறான். கிதியோன் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறாரு. நடப்பிக்க காரியம் செய்ய ஆண்டவர் சித்தத்தின்படி அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். செஞ்சதுனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் மீட்டெடுக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து காரியத்தை நடப்பி. இப்போது அப்படியே நம்மளுடைய யோசனைக்கு நம்ம வரப்போகிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, நிறைய வசனங்களை கொடுத்துருப்பாரு, நிறைய ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் நிறைவேறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நிறைவேறலைன்னா அதற்காக நம்ம எழும்பி காரியத்தை நடப்பித்தால் மாத்திரமே
நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது என்னங்க காரியங்கள் நடப்பிக்கிறோம்? ஜெபம் பண்ணலாம், அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். அதற்கு ஆண்டவர் என்னென்ன கற்பனைகளை சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த கற்பனைகள் படி நம்ம செய்யலாம். நம்ம பலன் கொண்டு தைரியமாக இருக்கலாம். நம்ம பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். ஒருவேளை அந்த ஆசீர்வாதமான காரியங்களுக்கு எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டிருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் செய்ய கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா நான் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை என் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை, எதுவுமே என் கண்ணு முன்னாடி இல்லை, எந்த ஆசீர்வாதத்தையும் என்னால் பார்க்க முடியல, இருந்தாலும் நான் உன் மேலே விசுவாசத்தோடு நான் நம்புகிறேன், விசுவாசத்தோடு நான் காரியத்தை நடப்பிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசத்தோட என் காரியத்தை நடப்பிக்க, நான் எழுந்து என் காரியத்தை நடப்பிக்க நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை அத்தனையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 1 ராஜாக்களை வாசித்து பார்ப்போம் என்றால், தன் தகப்பனுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய கரங்களினால் என்ன பண்ணாராம், நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி சாலமோன் சொல்றார். ஆண்டவர் வார்த்தையினால் சொன்ன தேவன் இன்னைக்கு நம்முடைய கரங்களினாலே செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி வார்த்தையினால் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருப்பார். இன்றைக்கி அதை நம்ம கரங்களினால் நிறைவேற்றி முடிக்க போகிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய கரங்களினால் நிறைவேற்றி முடிக்க போகிறாரு. அதுக்கு நம்ம செய்ய போகிற முதல் காரியமே இது, எழுந்து காரியத்தை நடப்பிக்கணும். ஒருவேளை உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்குதோ இல்லையோ சரி, விசுவாசத்தோடு நம்ம காரியத்தை நடப்பிக்க போகிறோம். விசுவாசத்தோட காரியத்தை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் இருக்கிறவங்களை அப்படி எழுந்து நின்று அந்த கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சூழ்நிலையை ஜஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஆண்டவர், நான் என்ன நிலைமையில நான் இப்போ இருக்கிறேன்ப்பா, ஆண்டவர் நாங்கள் என்ன நிலைமையில நாங்கள் இப்போ இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட காரியங்களுக்கு, ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் நான் எப்படியெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா, ஆண்டவர் நான் எப்படி நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அன்னைக்கு கிதியோனை பார்த்து ஆண்டவர் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த சூழ்நிலை அந்த கிதியோனை அதாவது நம்ப முடியாத அளவுக்கு, ஐயா நான் பராக்கிரமசாலி இல்லை, நீங்கள் என் கூடவே இல்லைன்னு சொல்லி அறிக்கை செய்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை கிதியோனை மாற்றி வச்சிருச்சப்பா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள், உங்களை தனிப்பட்ட சூழ்நிலைகள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற உங்கள் சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை அப்படியாய் சோர்வுக்குள்ளே உங்களை ஒருவேளை தள்ளி இருக்கலாம். ஒருவேளை உங்களை அப்படியாய் சோர்வுக்குள்ளே, ஒருவேளை மற்ற காரியத்துக்குள்ளே உங்களை அப்படியே தள்ளி வச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே என்னை நீங்கள் பராக்கிரமசாலியாக என்னை அழைத்திருக்கிறீங்கப்பா, ஆண்டவர் என்னை பராக்கிரமசாலியாய் பாக்கியவானாய் என்னை அழைத்திருக்கிறீங்க. நான் பாக்கியவானாய் பராக்கிரமசாலியாய் நான் இருந்து நான் என் காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கராஜா, என் காரியத்தை நடப்பிக்க எனக்கு கிருபை தருவீராக. இன்னும் எதை குறித்தும் நான் சோர்ந்து போகாமல் எனக்கு நியமித்த காரியங்களை தைரியமாக கவனமாய் என் காரியத்தை நடப்பிக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. எந்த காரியத்தை நான் நடப்பித்தாலும் நான் கவனமாய் செய்ய, தைரியமாய் செய்ய, பயப்படாமல் செய்ய, கலங்காமல் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எத்தனை பேர் கேட்க போகிறோம்? ஆண்டவரை பார்த்து அப்படியே கேளுங்களேன், ஆண்டவர் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்.